வெல்கம் டு funfactorytamil. வழக்கம் போல் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் funfactorytamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சவுத் கொரியா பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுத் கொரியா பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மேஜர் எலக்ட்ரானிக்ஸ் லைக் சாம்சங், எல்ஜி, அப்புறம் ஹுண்டாய் கார்ஸ், இது எல்லாமே சவுத் கொரியாவோட கம்பெனிஸ் தான். அந்த கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கண்ட்ரியில் பண்ணக்கூடாத விஷயம்னு நிறைய இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல். இந்த சிட்டியோட ஸ்ட்ரீட் ஃபுட் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸ். நிறைய விதமான ஃபுட்ஸ் இங்கே கிடைக்கும். பேசிக்கலி சவுத் கொரியாவில் வயசானவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சவுத் கொரியாவில் ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா அந்த பார்ட்டியில் ஒரு டீ சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணணுமா. உங்களோட டீ கப் எம்டி பண்ணிவிட்டு கீழே வச்சா உங்களுக்கு திரும்ப டீ வேணும்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு போதும்னா கப்பை ஆஃபாகவே வச்சிடணும். அப்படி வைக்கலைன்னா உங்களுக்கு திரும்ப ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் பாட்டுட்டு குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் அவங்கக்கிட்ட இருக்க டீ காலி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, கெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணால் அதை நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு அர்த்தம். நம்ம நாட்டில் ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஓல்ட் பீப்புளுக்கு ரிசர்வ் பண்ண சீட்டை அவங்க யாரும் இல்லைன்னா நாம் யூஸ் பண்ணுவோம். ஓல்ட் பீப்புள் வந்தால் எழுந்து இடம் கொடுப்போம். ஆனால் சவுத் கொரியாவில் ஓல்ட் பீப்புளுக்குன்னு ரிசர்வ் பண்ண சீட்டில் ஓல்ட் பீப்புள் யாரும் ட்ராவல் பண்ணலைன்னா கூட அந்த சீட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அந்த சீட்டை யூஸ் பண்ணால் நாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிக்கிட்டே தான் போவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைனா கால் பண்ணியாச்சும் பேசுவோம். ஏன்னா நம்மளால் பேசாமல் இருக்கவே முடியாது. பட் சவுத் கொரியாவில் ட்ராவல் பண்ணும்போது பேசுகிறத விரும்ப மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலாக இருந்தால் ஃபோனில் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. சவுத் கொரியாவில் சாப்ஸ்டிக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது சாப்ஸ்டிக்ஸை ஹரிசாண்டலாக தான் வைக்கணுமா, வெர்டிகலாகவே வைக்கக்கூடாதான். ஏன்னா அங்கே ஃபியூனரலில் தான் சாப்ஸ்டிக்ஸை அப்படி வைப்பாங்களாம். அப்படி நீங்கள் சாப்ஸ்டிக்ஸை வெர்டிகலாக வச்சிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை இறந்து போகணுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமா. அது மட்டும் இல்லைங்க, சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபுட்லேயும் ஓட்ட போடக்கூடாது. ஏன்னா அது அந்த செஃப்பை அவமதிக்கிறதா அர்த்தமா. சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுற விதத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் பிளேட்டை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணலைன்னா அதுவும் அவங்க செஃப்பை ரொம்பவே கோவப்படுத்துமா. ஏன்னா உங்களுக்கு அவங்க செஞ்ச ஃபுட் பிடிக்கலன்னு அர்த்தமா. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டேபிள் மேனர்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற எல்லா கண்ட்ரிலையும் கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி ரூல் வச்சுருக்காங்க. அங்கே இருக்க ஃபுட் நல்ல ஸ்பைஸியாக இருக்குமா. அப்படியே அதை ருசித்து சாப்பிடும்போது உங்களுக்கு தும்பணும் போல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தனியாக போய் செய்யுங்க. டேபிள்லையோ இல்லை பொதுவான இடத்துலையோ அப்படி செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இந்த நாட்டில் டிப்ஸ் கொடுக்கறத விரும்ப மாட்டாங்க. சவுத் கொரியாவில் ஹோட்டலில் சாப்பிட போனால் அங்கே இருக்க சப்ளையரை ரொம்ப சத்தமாக தான் கூப்பிடணும். அப்படி சத்தமாக கூப்பிடலன்னா வரவே மாட்டாங்க. ஏன்னா ஹோட்டல்ஸ்க்கு வரவங்களுக்கு ப்ரைவசி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால நீங்கள் கூப்பிடுற வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஆர்டர் எடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் புதுசாக தான் இருக்குல்ல. ஒரு சில ஹோட்டல்ஸில் மட்டும் சப்ளையர் கால் பண்ண பெல் வச்சுருக்காங்க. நார்த் கொரியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டான நாடு சவுத் கொரியா. சவுத் கொரியாவில் சேஃப்டி ரொம்பவே அதிகம். ஆனாலும் சண்டைன்னு வந்துட்டா சவுத் கொரியா மக்களுக்கு தான் அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே யார் பக்கம் நியாயம் இருக்குலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி சண்டையை பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே சில கூட்டம் சுற்றிட்டு இருக்குன்னா பாருங்களேன். சியோலில் பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம். அதனால ரோடு எப்போவுமே க்ரௌடடாக தான் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி க்ரௌடடான இடத்துல நடக்கும்போது கண்டிப்பாக இடி வாங்கி தான் ஆகணும். இப்படி இடி வாங்குறதெல்லாம் அங்கே ரொம்பவே காமனான விஷயமா. சவுத் கொரியாவில் மூட நம்பிக்கை ரொம்பவே அதிகம். அங்கே யாருக்குமே ரெட் இங்கில் லெட்டர் எழுதவே கூடாது. அது ஃபியூனரலில் ஞாபகப்படுத்துமா. ஏன்னா அங்கே ஃபியூனரல் ஸ்டோன்ஸ் மேலே ரெட் இங்கில் தான் எழுதுவாங்களாம். அப்படி எழுதுனா எந்த ஆவிகளும் அவங்க கிட்ட வராதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா. சவுத் கொரியாவில் நம்பர் 4 யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு டெவில் நம்பராக பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே நம்பர் 4க்கு பதிலாக எலிவேட்டரில் F1 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 404ன்னு அதோட வீட்டு நம்பர் இருந்தால் அந்த வீட்டோட ப்ரைஸு கிட்டத்தட்ட நெகட்டிவ்ஸில் தான் இருக்குமா. அந்த மாதிரி யாருமே வாங்க மாட்டாங்களாம். நம்மளாம் டீச்சர்ஸ் டேக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம்.
பட் சவுத் கொரியாவில் டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடாது. அப்படி மீறி கொடுத்தீங்க அப்படின்னா $25,000 ஃபைனு, அப்படி இல்லைனா ஜெயில் தண்டனை உண்டு. இந்த ரூலு செப்டம்பர் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியாவில் டேட்டூஸ் போடுறது விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் டேட்டூஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட்டூஸை மறைச்சிட்டு போங்க. அப்படி இல்லைனா உங்களை எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சவுத் கொரியாவில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. கண்ணை பார்த்து பேசினா ரொம்பவே ரூடான ஆளுன்னு நினைப்பாங்க. அதுவும் ஓல்டேஜ் பீப்புள் கிட்ட பேசும்போது கண்டிப்பாக கண்ணை பார்த்து பேசவே கூடாது. அப்படி பேசுகிறத மரியாதை குறைவாக நினைக்கிறாங்க. பாஸ் கிட்ட எம்ப்ளாயீஸ் அப்படி பேசவே கூடாது. அப்படி பேசினா ரொம்பவே திமிர் பிடிச்சதா அர்த்தமா. நீங்கள் ஒரு பிக்சரை பப்ளிக்காக எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா அங்கே அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அப்படி மீறி எடுத்தீங்க அப்படின்னா ஃபைன் இல்லை, ஒரு நாள் ஜெயிலில் போய் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம டீசெண்டாக அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். சவுத் கொரியாவில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கையில் ரிசீவ் பண்ணக்கூடாது. ஒரு கையில் ரிசீவ் பண்ணுறத அவமரியாதை பண்ணுறதா அர்த்தம். நீங்கள் சவுத் கொரியாவில் போய் ஒரு பிஸ்னஸ் கார்டு கொடுத்தா கூட அவங்க 2 கையால் தான் வாங்குவாங்க. அந்த நாட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. நம்ம எதை சாப்பிட்டாலும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். அதுக்கு அங்கே அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஜியாங்னு பேர். இப்போது நீங்கள் ஷேர் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஜியாங்கே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சவுத் கொரியா மக்கள் ஒரு நாளைக்கு 4-5 தடவை ப்ரஷ் பண்ணுவாங்களாம். நாம் ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணுறதுக்கே ரொம்பவே யோசிப்போம். சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஃபன் ஃபேக்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.